Hi friends, Assalamu alaikum. Welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியான ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல செய்யற மெத்தட் தான். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது 1 கிலோ அளவுக்கு கடல் நண்டு நல்லா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃபைனாக வதங்கினதும் 3 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நடுவில் மட்டும் கீறி விட்டுட்டு சேர்த்துக்கிறேன். 4 பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு இது இப்போ ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நண்டுக்கு மேலே கொட்டி அப்படியே இது நம்ம ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதக்க போகிறோம். அது வதக்கிற வரைக்கும் இதை நம்ம ஊற வச்சுக்கிட்டா போதும். இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், அப்புறமா சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேர்த்துக்கிட்டது பெரிய வெங்காயம், இது வந்து சின்ன வெங்காயம். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வதங்க விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், நம்ம வந்து வீட்டில் கறி குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மசாலா தூளை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஊற வச்சுருந்த அந்த நண்டையும் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப தண்ணி தேவையில்லை. இப்போ இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து தேங்காய் பால் சேர்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால். இதுதான் இந்த டிஷ்ஷோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது நல்லா வற்றி கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா வற்ற விடுங்க. இது கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்காதனால செமி கிரேவியாக தான் வரும். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொதுவாக நண்டு கிரேவினா எல்லாருமே மீன் குழம்பு மசாலா தான் சேர்ப்பீங்க. பட் இந்த மாதிரி கறி குழம்பு மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இதோடு நம்ம வந்து தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டே எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். தேங்க்யூ.